87ஆம் ஆண்டு தான் பதிப்பிக்கப்பட்டது. இது இந்தியாவில் எதுக்கு புரட்சி, எதிர்ப்புரட்சி என்பதை பல்வேறு தரவு அடிப்படையில் அம்பேத்கர் அவர்கள் விளக்குகிறார். அதை பற்றி இன்று நம்ம தோழர் சிவகுமார் அவர்கள் உரையாற்ற உள்ளார். தோழர் சிவகுமார் அவர்கள் உங்களுக்கு அனைவருக்கும் நன்கு அறிவானவர் தான். அவர் இது கிட்டத்தட்ட 4வது முறையாக நமது படிப்பட்டத்தில் பேசுகிறார். அவருக்கு நாம் மிக பெரும் நன்றி கடன் பட்டுள்ளோம். அதை பதிவு செய்ய வேண்டியது மிக முக்கியம். அவருடைய கடுமையான வேலை சூழலுக்கு இடையில் நமக்காக படித்து அதுக்கான குறிப்புகள் எடுத்து நமக்காக அவர் பல்வேறு உரைகள் செய்து வந்துள்ளார். அவருக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதை தெரிவித்துக் கொண்டு தோழர் சிவகுமார் அவர்களை பேச அழைக்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நன்றி எனக்கு தெரிவிக்கிறீங்க. முக்கியமாக அம்பேத்கர் படிப்பு வட்டம் என்பதை தொடங்கி அம்பேத்கருடைய எழுத்துக்களையும் அம்பேத்கருடைய போராட்டங்கள், அவரை பற்றிய எழுத்துக்களையும் தொடர்ந்து விவாதிப்பது என்ற முயற்சி இன்றைக்கு மிகவும் தேவையானது. அதை தான் அந்த தருமபுரி அம்பேத்கர் படிப்பு வட்டம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம இங்க இருக்கிற எல்லாருமே மார்க்சிய பின்னணி, கம்யூனிஸ்ட் கட்சி பின்னணியில இருந்து வந்தவங்க தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் ஒரு அரசியல் கற்றுக்கொண்டது மார்க்சிய லெனினிய அமைப்புல தான். அப்போ மிகவும் என்ன தோழர் கேட்கும் போதே சொன்னாரு, இல்ல எனக்கு போன்ல பேசும்போது சொன்னாருன்னு தெரியல, ஹார்ட்கோர் மார்க்சிய ஆர்த்தடாக்சி அல்லது என்ன சொல்லலாம், ஒரு டாக்மெட்டிக் இதுலதான் நம்ம அரசியல் கத்துக்கிறோம். அம்பேத்கருடைய இந்த நூலையும் அல்லது பொதுவாக அவருடைய எழுத்துக்களை படிப்பது நமக்கு ஒரு புதிய அனுபவம், புதிதாக கற்றுக்கொள்ளும் ஒரு ப்ராசஸா தான் இருக்கு. அது மார்க்சியத்தில் நாம் வரலாற்றை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்ததற்கு தொடர்பே இல்லாத ஒரு அணுகுமுறை அம்பேத்கருடைய. இப்ப கேள்வி வரும், ஏன் அம்பேத்கர் அப்படிப்பட்ட அணுகுமுறையை கையில் எடுத்திருக்கிறார்? ஏன்னா நம்ம பொதுவாக அம்பேத்கருடைய ஆய்வு, அம்பேத்கருடைய கருத்தியல் இது எல்லாமே மார்க்சியத்தோடு முரண்படுவது என்று பொதுவான கருத்து இருக்கு. இப்ப எனக்கு நான் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது மார்க்சுக்கும் அம்பேத்கருக்கும் பொதுவாக இருப்பது ஒரு புரட்சிகர அணுகுமுறை. நீங்க இன்றைக்கு நிலவக்கூடிய சமூகத்தை மாற்றியமைக்க வேண்டும். இந்த சமூகம் நியாயமற்றதாக, ஒரு தரப்பினர், ஒரு வர்க்கம் இன்னொரு வர்க்கத்தை சுரண்டுவதாக உள்ளது. எனவே அந்த வர்க்க போராட்டத்தை எதிர்கொண்டு வர்க்க போராட்டத்தை நடத்தி நாம் ஒரு புதிய சமூகத்தை படைக்கணும். அந்த வர்க்க போராட்டத்தை நடத்த வேண்டும் என்றால் இந்த சமூகத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமூகத்தில் என்னென்ன சக்திகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன, எதிரெதிரான சக்திகள், அவை வரலாற்று ரீதியாக எப்படி தோன்றி எழுந்து வளர்ந்து வந்திருக்கின்றன. அதுதான் நாம் 2 பேருக்குமே, மார்க்சுக்கும் அம்பேத்கருக்கும் முன் இருந்த கேள்வியா இருக்கு. நம்ம 2 பேருடைய கால வேறுபாடு, 2 பேருடைய இட வேறுபாடு எல்லாம் நமக்கு தெரிந்தது. அதை நான் திரும்பியும் சொல்ல போறதில்லை. ஆனா மார்க்சுக்கு முன்பு இருந்தது ஒரு முதலாளித்துவ சமூகம், மூலதனம் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு சமூகம். அது மேற்கு ஐரோப்பா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனியில் மூலதன ஆதிக்கம் வளர்ந்து கொண்டிருந்த ஒரு சமூகம். இப்போ மூலதனத்தை எதிர்த்து வீழ்த்துவது, அதற்கான புரட்சிகர சக்தி எது, அதற்கான அடித்தளம் எது என்பதை கண்டறிவது, என்பதை ஆய்வு செய்வது, என்பதை முன்வைப்பது தான் மார்க்சுடைய வாழ்வாக அல்லது புரட்சிகர பணியாக இருந்திருக்கு. அம்பேத்கர் முன் இருக்கக்கூடிய கேள்வி என்ன? அந்த கேள்வியில் இருந்துதான் இந்த பண்டைய இந்தியா புரட்சி எதிர்ப்புரட்சி, பண்டைய இந்தியாவில் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும் என்ற நூல் வருது. அது மற்ற நூல்கள் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். சில நூல்கள் இங்கே பேசப்பட்டிருக்கு. உதாரணமா சூத்திரர்கள் யார் என்ற நூல், சாதியை அழித்தொழித்தல் என்ற நூல், அதன் பிறகு தீண்டப்படாதோர் அவர்கள் யார், அவர்கள் ஏன் தீண்டப்படாதோர் ஆனார்கள், இந்த நூல்கள் எல்லாம் இங்க பேசப்பட்டிருக்கு.
இந்த இந்த அந்த வரிசையில் தான் இந்த இந்தியாவில் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும், பண்டைய இந்தியாவில் புரட்சியும் எதிர்ப்புரட்சியும் என்ற நூல். இப்ப ஏன் அம்பேத்கர் இந்த நூலில் எந்த அணுகுமுறையை பின்பற்றுகிறார்? அது எந்த ஒரு புரட்சிகர சமூக ஆய்வுக்கான அணுகுமுறை தான் அது. என்ன சமூகத்தை மாற்றி அமைப்பது, இன்றைய சமூகத்தில் தீவிரமாக உள்ள முரண்பாடு என்ன, உங்க கண் முன்னால் நிக்குது. இது எதுவும் நீங்க கற்பனையில பேசல, உங்க கண் முன்னால் நிற்பதாக அம்பேத்கர் கண்டது, அல்லது நாம் இன்று வரைக்கும் பார்த்து கொண்டிருப்பது இந்த பார்ப்பனியம் அல்லது சனாதனம், மனு தர்மத்தின் ஆட்சி. அது சமூகத்தில் கிட்டத்தட்ட 5இல் ஒருவரை தீண்டப்படாதோர் என்று ஒதுக்கி கொடூரமாக சுரண்டுவது, அதை செய்து கொண்டிருக்கிறது. இதை அம்பேத்கர் நேரடியாக எதிர்கொண்டவர். அவர் அந்த சமூக பின்னணியில் வந்ததால் அவர் தனக்கு கிடைத்த அல்லது தன்னுடைய அறிவாற்றல், தன்னுடைய ஆய்வு பணி, எல்லா திறமையையும் இந்த கட்டமைப்பை எதிர்த்த பணிக்கு செலவிடுறார். இரண்டாவது யதார்த்தம், இந்திய சமூகத்தில் எப்படி சூத்திரர்கள் என்று பார்ப்பனியம் அழைக்கக்கூடிய, அது இன்னைக்கு நம்ம பிசி, ஓபிசி அப்படின்னு சொல்றோம், அதர் பேக்வர்ட் காஸ்ட், இந்த மக்கள் இந்த பார்ப்பனியத்தால் எப்படி சுரண்டப்படுகிறார்கள், அவர்களுக்கு கல்வி மறுக்கப்படுவது, அவர்களுக்கு சொத்து சேர்க்கும் உரிமை மறுக்கப்படுவது, அவர்கள் பார்ப்பனர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் சேவை செய்வதற்காகவே பிறந்தவர்கள் என்ற ஒரு சட்டம். இந்த சட்டம் தான் இன்னைக்கு இல்லையே அப்படின்னு சொன்னோம்னா, அதுவும் அம்பேத்கர் வேறொரு இடத்துல பேசுறாரு. சட்டம் என்பது புத்தகத்தில் உள்ள சட்டம் சமூக நடைமுறையில் உள்ள சட்டம் இன்னொன்னா இருக்கு. சமூக நடைமுறையில் உள்ள சட்டம் எங்கிருந்து வருது? பொது கருத்தில் இருந்து வருது. அது ஒவ்வொரு நேரத்தில் எழுதப்பட்ட சட்டம் வலுவாக இருக்கலாம், இன்னொரு நேரத்தில் இந்த பொது கருத்தினால் வரக்கூடிய சட்டம் அல்லது இந்த ஒழுங்கு நடைமுறை வலுவாக இருக்கலாம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்தியாவில் இந்த போராட்டம் பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனர் அல்லாதவருக்குமான போராட்டம், தீண்டப்படாதவருக்கும் தீண்டப்படுபவர்களுக்கும் இடையேயான போராட்டம். இது நம்ம நவீன இந்தியாவிலும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அம்பேத்கரும் அதை பார்த்துக்கொண்டு அதனுடைய வேரை அவர் வரலாற்றில் தேடுகிறார். இந்திய வரலாறு என்பது நாம் வழக்கமாக நம்முடைய பாடப்புத்தகத்தில் படிக்கும் வரலாறு, அல்லது மார்க்சிய வரலாற்று ஆசிரியர்கள் டிடி கோசாம்பி, ரோமில்லா தாப்பர், அல்லது மார்க்சிய வரலாற்று ஆசிரியர் என்று அழைக்கப்படுகிற RS சர்மா போன்றவர்கள், இந்த வரலாறுலாம் நம்ம படிக்கிறோம். அந்த வரலாற்று அணுகுமுறை இந்திய சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு போதுமானதா, இதற்கெல்லாம் அவை விளைவளிக்கின்றனவா என்று பார்க்கும்போது அம்பேத்கருக்கு திருப்தி இல்லை. இந்த நூல்ல இருந்து ஒரு பாயிண்ட், அதுதான் நான் தோழர் அந்த அறிவிப்போடு அனுப்பிய செய்தியும் கூட, இந்தியாவின் மீது இஸ்லாமிய மன்னர்கள் படையெடுத்தார்கள், மிக கொடூரமான தாக்குதலை தொடுத்தார்கள் இந்தியாவின் மீது. அதை பற்றி நிறைய எழுதப்படுது, இன்றைக்கும் கூட பேசப்படுது. இன்றைய அரசியலிலும் கூட அந்த சோமநாதபுரத்தில் கஜினி முகமது படையெடுத்து கொள்ளையடித்தார், அல்லது பாபர் மசூதி இடிக்கப்பட்டது, பாபர் மசூதி கட்டப்பட்டது, கோயில் இடித்த இடத்தில், இப்படி எல்லாம் கதை வரலாறு சொல்லப்படுது. வரலாற்று ஆசிரியர்களும் நேரடியாக இந்த தகவல்கள் இல்லைனாலும் இது இஸ்லாமிய அரசர்களின் படையெடுப்பை பற்றி நம்ம விரிவா படிக்கிறோம். அது ஒன்றும் பொய் இல்லை, அது நடந்திருக்கு. அது அந்த சிந்து முகமது கஜினி, கோரி முகமது, அப்படி வரிசையா முகலாயர்கள் வரைக்கும் இஸ்லாமிய படையெடுப்பு இந்தியாவின் மீது நடந்திருக்கு. அம்பேத்கர் என்ன சொல்றாரு? அதைவிட மோசமான விளைவுகளை ஏற்படுத்திய இன்னொரு படையெடுப்பு இந்திய வரலாற்றில் இருக்கிறது. அந்த படையெடுப்பு தான் பௌத்த இந்தியாவின் மீது பார்ப்பன மன்னர்களின் படையெடுப்பு. அது ரொம்ப கொடூரமாக இருந்தது. பௌத்தத்தை வேரோடு அழிப்பது என்ற வகையில் பௌத்த பிக்குகளை கொலை செய்வது, பௌத்த விகார்களை இடிப்பது, அல்லது அந்த விகார்களை இவர்களுடைய வழிபாட்டு தலங்களாக மாற்றுவது என்று ஒரு மிக தீவிரமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதை பற்றி வரலாற்றில் பேசுவதில்லை என்று அம்பேத்கர் குறைபட்டுகிறார். அப்ப இந்திய வரலாறு என்பது வெறும் கட்டுக்கதைகளும்
பார்ப்பனர்கள் கட்டியமைத்த புராண கதைகளுமா தான் இருக்கு. அதை திரை விலக்கி பார்க்கணும் அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சம் கிரியேட்டிவா திங்க் பண்ணணும். அம்பேத்கருடைய அணுகுமுறை முழுக்கவே ஒரு புத்தாக்கம் அல்லது ஒரு படைப்பூக்க முறையில் வரலாற்றை அணுகுவது. மறுபடியும் நம்ம மார்க்சிய அடிப்படையில் உற்பத்தி முறை, உற்பத்தி சக்திகள், உற்பத்தி உறவுகள் என்ற அணுகுமுறையை அம்பேத்கரில் பார்க்க முடியாது. ஆனால் அம்பேத்கருடைய அணுகுமுறையில் அவர் ஒரு தர்க்க ரீதியாக ஆதாரங்களின் அடிப்படையில் பேசுறார். இப்ப பண்டைய இந்தியாவின் வரலாற்றை நீங்க மீட்டெடுக்கணும் அப்படின்னா அது பார்ப்பனர்கள் அதை வேணும்னே அழிச்சிட்டாங்க. பார்ப்பனியம் எதையும் பதிவு செய்வது கிடையாது. தன்னுடைய எதிரிகளுடைய சான்றுகளையும் ஆதாரங்களையும் இடிப்பது, ஒழிப்பதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் பௌத்த இலக்கியங்கள் நமக்கு கிடைக்குது. பௌத்த இலக்கியங்கள் இந்தியாவில் இருந்து பிற நாடுகளுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கு. அந்த இலக்கியங்களில் இருந்து இந்தியாவின் வரலாற்றை நாம் மீட்டெடுக்கலாம் என்று அம்பேத்கர் சொல்றார். அதுதான் இதனுடைய முதல் இயல். சவக்குழியில் இருந்து வெளிப்படும் பண்டைய இந்தியா என்று அதை பற்றி சொல்றார். அதாவது எக்ஸ்கவேட், அது வந்து புதைந்து கிடக்குது, அதை நீங்க வந்து தோண்டி எடுக்க வேண்டியது. இந்த பிணத்தை தோண்டி எடுக்கிறது மாதிரி அந்த உருவகத்தை தான் அவர் பயன்படுத்துறாரு. இப்ப இந்தியாவுக்கு வரலாறே இல்லை என்றெல்லாம் சொல்லப்படுவது அதற்கான காரணத்தையும் நம்ம அம்பேத்கருடைய பார்வையிலிருந்து நாம் வந்து இங்க புரிஞ்சுக்கிறோம். அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, பண்டைய இந்தியாவின் வரலாறு என்னவா இருக்கு. அவர் வந்து புத்தருடைய பிறப்பில் இருந்து பிறப்பை நம்ம ஒரு மைய புள்ளியா எடுத்துக்கலாம். புத்தர் வந்து கிமு 563 கபிலவஸ்துவில் பிறக்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற பீகார், நேபாளம் பீகார் பகுதியில தான் அவருடைய வரலாறு. இதெல்லாம் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டது. வரலாற்று ஆசிரியர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் புத்தரை பற்றி அம்பேத்கருடைய ரீடிங் அல்லது அவருடைய பிரதி என்பது முற்றிலும் வேறுபட்டது. அவர் என்ன சொல்றாரு, புத்தர் பிறந்த காலத்தில் பார்ப்பன சமூகம் எப்படி இருந்தது, அதுதான் இரண்டாவது இயல். ஆரிய சமூகம் அப்படின்னு சொல்லலாம். ஆரிய சமூகம் என்றால் அந்த வர்ண முறை இருக்கு. பார்ப்பனர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், இப்படி நால்வர்ண முறை இருக்கு. இந்த நால்வர்ண முறையில் பார்ப்பனர்களுக்கு தான் ரொம்ப சொகுசான வாழ்க்கை. புரோகித தொழிலை அவங்க மட்டும்தான் பண்ணலாம், வேற யாரும் பண்ண முடியாது. புரோகித தொழிலுக்கு போனாங்கன்னா நல்ல காசு எப்படி, அவங்க வந்து வேள்விகள் செய்யறாங்க. வேள்விகள் செய்யணும்னா ஒவ்வொருத்தரும் செய்தே தீரணும். ஒரு மன்னனாக இருந்தால் அவர் வந்து வேள்வின்னா யாகம், அவர் வந்து இந்த சாக்ரிஃபைஸ் செய்யணும். அல்லது ஒரு இல்லறத்தானாக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட காலத்துல பலி கொடுக்கறதெல்லாம் செய்யணும். இது ஒண்ணு. ரெண்டாவது, குழந்தை பிறந்தது, அது பெயர் வைக்கிறது, அப்புறம் வயசுக்கு வந்தது, கல்யாணம் வந்தது, செத்தது, எல்லாவற்றிலும் பார்ப்பனர்கள் வந்து உள்ள வந்துகிட்டே இருக்கிறாங்க. அதற்கு தங்களுடைய பொருளாதார ரீதியாக தங்களுடைய நலனை பார்த்துக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா, யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்கான கழுவாய் தேடுவது, பரிகாரம். நீ வந்து இதை பண்ணி இவ்வளவு இதை தானம் கொடுக்கணும், பார்ப்பனர்களுக்கு தங்க பொற்களி கொடுக்கணும், அல்லது பசு கொடுக்கணும், அல்லது ஏதோ ஒண்ணு அவனுடைய சக்திக்கு ஏற்ப அவன்கிட்ட இருந்து கறக்கிறது. இப்படி வந்து மிகவும் சமூகத்தின் மீது ஒற்றுமையான ஒரு வர்க்கமாக பார்ப்பன வர்க்கம் இருக்கு, பார்ப்பன வருணம். ஆனா அவங்களுடைய வாழ்க்கை முறை என்னவா இருக்குன்னா ரொம்ப சீரழிஞ்ச வாழ்க்கை முறையா இருக்கு. இதெல்லாம் வச்சு அவங்க என்ன பண்றாங்க, அம்பேத்கர் வந்து நீளமா பட்டியல் போடுறாரு. அது வந்து சூதாடுறது, முறைகேடான பாலியல் பழக்கங்கள், அதே போல குடிக்கிறது, அப்புறம் அவர் செய்கிற தொழில்கள், இதெல்லாம் வந்து அம்பேத்கருடைய அணுகுமுறையின்படி, இது இந்த விவரங்களுக்குள்ள எல்லாம் போகல, நீங்க இதுல படிக்கலாம். எப்படி வந்து முறைகேடான பாலியல் வந்து எப்படி பார்ப்பனிய இலக்கியங்களில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு, சூதாட்டம் என்பது எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு, அப்புறம் விலங்குகளை பலியிடுவது, இது வந்து மக்கள் மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இதெல்லாம் பலி கொடுத்து நல்லா சாப்பிட்டு கொழுத்து போய் இருக்கக்கூடிய ஒரு வர்க்கம் வந்து ஒட்டுமொத்த சமூகத்தின் மீது ஒரு ஒட்டுண்ணியாக அல்லது அதை உறிஞ்சி வாழ்வதா இருக்குது. அந்த சமயத்துலதான் புத்தர் வந்து பிறக்கிறார். இப்போ புத்தர் பிறக்கும் போது அவருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம பாடப்புத்தகத்துல படிக்கிறோம். ஆனா அம்பேத்கர் அதை வேறொரு வாழ்வு சொல்றாரு. அது இந்த புத்தகத்துல வரல. அவர் வந்து அவர் பிறக்கும் போது அவங்க அப்பா தான் ஆள்ற பொறுப்புல இருக்கிறாரு. அவர் வளர்ந்து திருமணம் பண்ணிக்கிறாரு. அவருடைய அந்த சங்கத்துல, சாக்கிய சங்கத்தில்
ஒரு முரண்பாடு வருது. பக்கத்து நாட்டோட போர் கொடுக்கணுமா வேணாமா? அந்த முரண்பாட்டில் இவர் போரை எதிர்த்து போரை நிறுத்துவதற்காக அவருக்கு துறவு கொண்டு அந்த வீட்டையும் நாட்டையும் விட்டுட்டு வெளியேறுகிறார். வெளியேறி பல பேர்கிட்ட போய் கேள்விகளை கேட்கிறாரு. கடைசி அவர் உண்மையை கண்டறிகிறார். அது தன்னுடைய போதனைகளை நாடு முழுக்க பரப்புறாரு. பரப்புவதற்கான சரியான சூழல் இந்த ஆரிய சமூகம் சமூக சூழல் அப்படிதான் இருந்தது. சமூக மத ஆன்மீக நிலை தரங்கெட்டு கிடந்தது. அப்போ புத்தரை அம்பேத்கர் மிகவும் பெரிதாக மதிக்கிறாரு. அவருடைய உயர் பிறப்பு, அவருடைய தெய்வீக தன்மை, அவருடைய அறிவாற்றல், மனிதர்கள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய நேசம் எப்படி, ஆனால் அதே போல சுரண்டல் மீது அவருக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு, இது எல்லாவற்றையும் அம்பேத்கர் விவரிக்கிறாரு. இந்த புத்தகத்திலே நம்ம படிக்கும்போது அப்போ இந்த புத்தர் என்னெல்லாம் யாரையெல்லாம் என்னென்ன எதை எதிர்த்து அவர் பரப்புரை செய்தார் என்பதை பற்றிய உதாரணங்களை சொல்றாரு. அப்புறம் புத்தரே யாரோ ஒருத்தர் மோசமா பேசுறாரு, அப்போ பிக்குகள்லாம் அவங்க மேல கோவப்படுறாங்க. இல்ல அதுக்கு ஏன் நீங்க கோவப்படுறீங்க, எப்படினாலும் நீங்க சொல்றது தவறுன்னு சுட்டி காட்டுங்க, நீங்க ஏன் நிதானம் இழக்கிறீங்க, எதுக்கு அவரை வெறுக்கிறீங்க, அல்லது புத்தரை யாராவது புகழ்ந்தாங்கன்னா நீங்க மகிழ்ந்து மனமகிழ்ந்துடுறாதுங்க, அது அது என்னன்னு அது ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்டா நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு அதெல்லாம் பட்டியல் போடுறாரு. அதான் புத்தர்கிட்ட என்னென்ன நெகட்டிவ் இல்ல, பார்ப்பனர்கள் எதெல்லாம் செய்யறாங்களோ அது எல்லாவற்றையும் அதில் எதுவும் புத்தர் செய்வதில்லை என்பது எல்லாத்தையும் பட்டியல் போடுறாரு. இந்த பௌத்த நெறி என்பது அது நமக்கு தெரியும். அதை கொல்லாமை, திருடாமை, பொய்யாமை, கற்பு திறம்பாமை, மது அருந்தாமை, இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு. பிக்குகளுக்கு இன்னும் 5 கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுது. இதெல்லாம் சேர்த்து மக்கள் மத்தியில் பௌத்தம் வெகு வேகமாக பரவுது. அவர் இந்த வேள்விகளை கடுமையா கண்டிக்கிறார். வேள்வி என்பது உயிர், அதுக்கான இதெல்லாம், அதாவது நீ வேள்வியிட பலியிடக்கூடிய விலங்கு சொர்க்கத்துக்கு போகும் அப்படின்னா ஏன் பார்ப்பனர்கள் தங்களை தாங்களே பலி கொடுத்துக்க கூடாது? அதுக்கு முன்னே அந்த மாதிரி வாதங்கள் வைக்கப்படுது. ஆனா புத்தர் இந்த கூர்மையான கேள்விகளை வைக்கிறார். அப்போ உண்மையான வேள்வி, ஒரு மன்னன் செய்யக்கூடிய வேள்வி என்பது மக்களுடைய நலவாழ்வை உறுதி செய்வது, மக்களுக்கு தேவையான சேவைகளை செய்வது என்றெல்லாம் அவர் போதிக்கிறார். இது பௌத்த நெறி வெகு வேகமாக பரவுது. நமக்கு தெரியும், இப்ப வரலாற்றுல கொண்டு இணைத்தோம் அப்படின்னா மௌரிய பேரரசு, இப்ப தோழர் ராஜன் அனுப்பிய அந்த சம்மரி, ஒரு ஆங்கில கட்டுரை அனுப்பியிருந்தாரு, நல்ல கட்டுரை. இந்த நூலை பற்றி முழுமையாக ரொம்ப சிறப்பாக விளக்கியிருக்காங்க. அப்போ முதலான மகத பேரரசு தான் அங்கு தோன்றிய முதல் அரசு. அதற்கு பிறகு நந்த வம்சம் வருது. நந்த வம்சத்துக்கு பிறகு மௌரிய பேரரசு வருது. இந்த மகத பேரரசையும் மௌரிய பேரரசையும் அம்பேத்கர் நாகர் குலத்தை சேர்ந்தவர்கள் என்று வரையறுக்கிறார். அப்போ இந்த மௌரிய பேரரசில் மன்னர் அசோகர் அல்லது பேரரசர் அசோகர் பௌத்த நெறியை ஏற்றுக்கிறார். பௌத்தத்தை அரச மதமாக ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொள்ளும் போது பார்ப்பனர்களுக்கு பௌத்தத்தை ஏற்றுக்கொள்வது என்றால் நால்வர்ண முறையை நிராகரிப்பது. நால்வர்ண முறையை நிராகரிப்பதுன்னா பார்ப்பனர்களுக்கு சிறப்பான இடம் எதுவும் கிடையாது. பார்ப்பனர்கள் மட்டும்தான் படிக்கலாம், பார்ப்பனர்கள் மட்டும்தான் வேள்வி செய்யலாம், அது எல்லாத்தையும் எல்லாம் உடைக்குது. உயர் பதவிகளுக்கு எல்லாரும் கொண்டு வரப்படுறாங்க. உதாரணமா சூத்திரர்களுடைய நிலை, சூத்திரர்கள் என்று பார்ப்பனர்கள் ஒதுக்கி வைத்தவர்கள் எல்லாம் இந்த மௌரிய ஆட்சியில் அவர்களுக்கு தலைகள் உடைக்கப்படுது. அதே இப்போ பெண்களுடைய நிலைமையும், பெண்களுக்கும் அவர்கள் பிக்குணிகளாக கூட பௌத்தத்துல சேர்த்துக்கிறாங்க. பிக்குகளாகவும் பல்வேறு பார்ப்பனியம் தொழில் ரீதியாகவும் பிறப்பின் அடிப்படையிலும் இழிவு என்று கருதப்பட்ட பிரிவை சேர்ந்தவர்களும் பிக்குகளாக ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க. பௌத்தருடைய முதன்மையான சீடர்கள் அந்த உபாலி, இவங்கெல்லாம் பார்ப்பனியம் ஒதுக்கி வைத்த பிரிவை சேர்ந்தவர்கள். பார்ப்பனியம் ஒதுக்கி வைத்த பிரிவை சேர்ந்தவர்கள் பௌத்தத்துல ஒரு மேல்நிலை, அவர்களுடைய அந்த சீலம் ஒழுக்கத்துக்கு ஏற்ப அவங்க மிகச்சிறந்த இடத்தை பெறுறாங்க. இதுதான் பௌத்தம் நடத்திய ஒரு புரட்சி என்று அம்பேத்கர் அழைக்கிறார். எதை எதிர்த்த புரட்சி? பார்ப்பனியத்தின் நால்வர்ண முறையை எதிர்த்த புரட்சி. அந்த நால்வர்ண முறை ஒரு சாதியாக இல்லை. பார்ப்பனர்கள் ஆதிக்கம் செலுத்துறாங்க, ஆனாலும் ஒரு பிளெக்சிபிளா தான் இருக்கு. திருமணம் செஞ்சுக்கிறாங்க,
ஆஹ் இது போல அதை சேர்ந்து சாப்பிடுவது, இதுல எல்லாம் தடை எதுவும் கிடையாது. ஆனாலும் இந்த ஏற்றத்தாழ்வுகள், பாகுபாடுகள், பெண்களுடைய நிலையை கீழ்ப்படுத்தி வைப்பது, சூத்திரர்களை அவமதிப்பது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதை எதிர்த்த பௌத்தத்தின் புரட்சி ஒரு இந்திய சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இது பார்ப்பனர்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனை 150 ஆண்டுகள் அப்படின்னு அந்த கட்டுரையில குறிப்பிடுறாங்க. கூடுதலாகவும் இருக்கலாம். இது பார்ப்பனர்களுடைய அவங்க இவ்வளவு காலம் எவ்வளவு கொண்டாட்டமாக கும்மாளம் சமூகத்தின் சுரண்டி கும்மாளம் போட்டுக் கொண்டிருந்த நிலை அச்சுறுத்தலுக்கு உள்ளாயிடுச்சு. அவங்க உண்மையிலே அடைக்கப்படுறாங்க. நீங்களும் வாழ்ந்துக்கலாம், அவ்வளவுதான், உங்களுக்குன்னு தனிச்சிறப்பு எதுவும் கிடையாது. எனவே அவர்கள் குமரி கொண்டும் கருவி கொண்டும் இருந்தவர்கள் கடைசி மௌரிய மன்னனை ஒரு பார்ப்பனன், அதான் புஷ்யமித்திர சுங்கன் கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணிய பிறகு புஷ்யமித்திர சுங்கன் அரசாட்சிக்கு வரான். அரசாட்சிக்கு வந்த பிறகு இப்ப என்ன பண்ணணும்னா, பார்ப்பனியம் தன்னுடைய மேலாண்மையை மறுபடியும் நிலைநாட்ட வேண்டும். நிலைநாட்டணும்னா என்னென்ன செய்யணுமோ அதற்கான நடைமுறை வேலைகளையும் தத்துவத்துறையிலான வேலைகளையும் புஷ்யமித்திர சுங்கனின் ஆட்சியில செய்யறாங்க. ஒண்ணு, நடைமுறை வேலைகள் ஏற்கனவே சொல்லிட்டேன். பௌத்தத்தின் மீது ஒரு கொடூரமான தாக்குதல், பௌத்த பிக்குகளை படுகொலை செய்வது, விகாரங்களை இடிப்பது. பௌத்தம் ரொம்ப அப்படி குத்துயிரும் கொலை உயிருமாக துடித்துக் கொண்டிருக்கிற நிலைக்கு தள்ளப்படுது. ஒவ்வொரு பகுதியாக பார்ப்பன மன்னர்கள் அதிகாரத்துக்கு வராங்க. ஏன்னா பார்ப்பனியம் இப்படி பரவுது. அது ஏன் அப்படி வராங்க? இங்க புஷ்யமித்திர சுங்கன் படுகொலை பண்ணாரு, மற்ற இடங்கள்ல என்ன நடந்ததுங்கிற விவரத்துக்குள்ள அம்பேத்கர் போகல. ஆனா பௌத்தம் நலிவடைந்து பார்ப்பனிய அரசர்கள் தான் பல நாடுகள், இந்தியாவின் பல பகுதிகள், அவர் சிந்துல இருந்து ஒரு பட்டியலே போடுறார். வடமேற்கில் சிந்துவில் தொடங்கி தென்னிந்தியாவில் உள்ள அரசர்கள் வரைக்கும் எப்படி உதாரணமா பாலர்கள், தென்னிந்தியாவில் மேலை சாளுக்கியர்கள், சோழர்கள், சில்காரா, திரிகலிங்கம், இவங்க எல்லோருமே பார்ப்பனிய அரசர்களாக ஆயிட்டாங்க அப்படிங்கிறார். இதற்கு பிறகு இன்னொரு வரலாற்று நிகழ்வை சொல்றாரு. நான் தொடக்கத்திலேயே குறிப்பிட்டது போல முஸ்லிம்களின் படையெடுப்பு. இப்படி பார்ப்பனியம் அதிகாரத்துக்கு வந்து நிலைநாட்டப்பட்டிருக்கு. பௌத்தமும் இருக்கு, ஆனா ரொம்பவும் நலிவடைந்த நிலையில் இருக்கக்கூடிய சமயத்துலதான் இஸ்லாமிய படையெடுப்பு நடக்குது. இஸ்லாமிய படையெடுப்பு நடக்கும் போது இஸ்லாமிய மன்னர்களுக்கு உருவ வழிபாட்டின் மீது ஒரு கொலை வரி. உருவ வழிபடக்கூடியவெல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க. எனவே அவர்களை மீட்டு நம்ம சொர்க்கத்துக்கு கொண்டு போனோம்னா நம்முடைய மதத்துக்கு மாற்றணும் என்று அந்த மத குருக்கள், பௌத்த குருக்களையும் சரி, பார்ப்பன பூசாரிகள் அல்லது புரோகிதர்களையும் அவங்களும் கொண்டு குவிக்கிறாங்க. ஆனா அம்பேத்கர் ஒரு முக்கியமான வேறுபாட்டை சுட்டி காட்டுறார். பௌத்தம் பிக்குகள் என்பது ஒரு அமைப்பாக இருக்கிறாங்க. அவர்கள் பௌத்த சங்கத்துக்குள் அவங்க இனிஷியேஷன், அவங்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து அவங்களை உள்ள கொண்டு வரணும். அவரை வாக்குறுதி ஏற்க வைத்து அவர் படிக்க வேண்டியதெல்லாம் ஒழுங்கா படிச்சுட்டாரா என்பதை பார்த்து உள்ள கொண்டு வந்தாதான் அவர் பிக்கு ஆக முடியும். எனவே இப்ப பிக்குகள், பெரும்பான்மையான பிக்குகள் கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்னா புதிதாக வரக்கூடியவங்களுக்கு அடிப்படை இல்லாம போகுது. அவங்க ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு கல்வி போதுமானதாக இல்லை. அதே போல பார்ப்பனியத்தின் பழக்கங்களும் அவங்களுக்குள்ள ஒட்டிக்குது. இன்னொரு பக்கம் பார்ப்பனியத்துக்கு 2 ஆதாயங்கள் இருக்கு. ஒண்ணு மன்னர்களின் ஆதரவு. அது இன்னொன்று, ஒருவேளை அந்த இந்து மன்னன் தோற்கடிக்கப்பட்டு இஸ்லாமியர்கள் அந்த நாட்டை கைப்பற்றினாலும் அந்த பார்ப்பனிய மதத்தினுடைய நடைமுறை ஒரு மடங்கள்லாம் இருக்கு. மடத்துல போய் ஒருத்தர் புரோகிதர் ஆகலாம், அந்த குரு பூணூல் போட்டு விடுவாரு, அதெல்லாம் இருக்கு. ஆனால் குடும்பமே, ஒவ்வொரு பார்ப்பன குடும்பமும் ஒரு குறிப்பிட்ட இந்து மத சாஸ்திரத்தை அது பாதுகாக்கும். எனவே வெளியே அரசாட்சி எப்படி மாறினாலும் சரி, எத்தனை பார்ப்பனர்கள் கொல்லப்பட்டாலும் பார்ப்பனிய மதத்தை உயிரோட்டமாக பாதுகாப்பதற்கான ஒரு அடிப்படை அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே இருக்கு. இதைதான் இந்த ரெண்டுக்கும், பார்ப்பனியம் ஏன் இடிபாடுகள்ல இருந்து மீண்டு எழுந்தது, பௌத்தம் ஏன் எழவில்லை என்பது
என்று அம்பேத்கர் இப்படி விளக்குறார். இன்னொன்னு என்ன நடக்குதுன்னா, இந்த இவர்களுடைய கொடுமை தாங்காம பார்ப்பனர்களுடைய கொடுமை தாங்காமல் பல பிக்குகள் அல்லது பௌத்தர்கள் வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்க அல்லது இஸ்லாமை தழுவிக் கொள்கிறார்கள். அதுவும் நம்ம அம்பேத்கருடைய மற்ற இதையும் பார்க்கும்போது, உதாரணமா சூத்திரர்கள் அல்லது பார்ப்பனியத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட பிரிவினர் பௌத்தத்தை பெருமளவு தழுவினார்கள் அப்படின்னா அவங்க மேல பார்ப்பனியம் வந்து கொலை வரி கொண்டு பாயுது. அதுதான் நம்ம அடுத்தது வந்து அவர் விவரிக்கிறாரு. எப்படி வந்து இதற்கான ஒரு தத்துவ அடிப்படையை கொடுக்குறாங்க. அதுலதான் அவர் பார்ப்பனிய இலக்கியங்களை பற்றி பேசுறார். முக்கியமாக பகவத்கீதை, மகாபாரதம், ராமாயணம், சாஸ்திரங்கள், மனுஸ்மிருதி உட்பட சாஸ்திரங்கள், புராணங்கள், இது போக முந்தைய வேதங்கள், இதுலையும் இடைச்செருகல்கள், இது எல்லாமே இந்த காலகட்டத்துக்கு பிறகு, அதாவது புஷ்யமித்திர சுங்கன் ஆட்சிக்கு வந்த பிறகு பார்ப்பனர்கள் இது எல்லாவற்றையும் கட்டமைக்கிறாங்க. இப்போது நால்வர்ண முறை என்பது பிறப்பின் அடிப்படையாக மாற்றப்படுது. அந்த சூத்திரர்கள் மீதான இழிவு, பெண்கள் மீதான ஒடுக்குமுறை, இது எல்லாமே வந்து சட்டமாக மாற்றப்படுது. அதற்கு மனுஸ்மிருதி தான் அதற்கு மையமான ஒரு விஷயம். இதுல இடைக்குறிப்பா என்ன சொல்லணும்னா, இந்த ஒவ்வொரு நூல்கள், அதாவது வேதாந்த சூத்திரங்கள் அல்லது பகவத்கீதை, மகாபாரதம், இதெல்லாம் எந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்கும் என்பதை பற்றி அவர் நிறைய பேசுறாரு. ஒவ்வொரு அறிஞர்களும் அதை ஆய்வு செய்து வெவ்வேறு காலங்கள் சொல்றாரு. அப்ப அதுல இருந்து அது வந்து இந்த நூல்கள் எல்லாமே ஒரு பல நூற்றாண்டுகளாக மாற்றி எழுதப்பட்டது. முக்கியமாக இந்த பகுதிகள் எல்லாம், இந்த ரிக்வேதத்தின் புருஷ சூக்தம் உட்பட, புருஷ சூக்தம் நமக்கு தெரியும், 4 வர்ணம் வந்து அந்த புருஷனின் 4 உறுப்புகளில் இருந்து 4 வர்ணங்கள் பிறந்தன. வாயில் தலையில் இருந்து பார்ப்பனன், தோளில் இருந்து சத்திரியன், வயிற்றில் இருந்து வைசியன், காலில் இருந்து அல்லது பாதத்தில் இருந்து சூத்திரன் என்று சொல்லக்கூடிய சூத்திரம் இந்த காலகட்டத்தில் தான் உள்ள நுழைக்கப்படுது. அதே போல இப்போ பகவத்கீதை என்பது இந்த பௌத்தத்துக்கு எதிரான எதிர்ப்புறத்துக்கான ஒரு தத்துவ நூல். அது என்னெல்லாம் சொல்லுதுன்னா, கொலை செய்யலாம், சொந்தக்காரனே இருந்தாலும் நீ கொலை பண்ணலாம் என்று கொலையை போதிக்கிறது. 4 வர்ணங்களையும் படைத்தவன் நானே. அப்புறம் கர்ம காண்டம் பத்தி பேசுது. இப்படி வந்து ரொம்ப ரொம்ப திட்டமிட்டு இந்த பௌத்த கருத்தியலை தாக்குவதற்கான ஒரு தத்துவ அடிப்படையை பகவத்கீதை வந்து உருவாக்கி கொடுக்குது. அதை பற்றி நிறைய ஆய்வு செய்கிறாரு. அப்ப மகாபாரதம் என்பது எப்படி எழுதப்பட்டது, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல. அதுக்கப்புறம் புராணங்கள் பாத்தீங்கன்னா வரிசையா புராணங்கள். நம்ம எல்லாம் நிறைய கதை கேட்டிருப்போம். இன்னைக்கும் கூட நிறைய இந்த டிவி சீரியல்லையோ அல்லது சிறுவர்களுக்கான புத்தகங்கள்லயோ கதைகள் சொல்லப்படுது. இப்போ மார்க்கண்டேய புராணம், வாயு புராணம், விஷ்ணு புராணம், மச்ச புராணம், பாகவத புராணம், வாமன புராணம், இந்த புராணங்கள் எல்லாம் எந்தெந்த காலத்தில் எழுதப்பட்டது என்று பார்த்தால் அது புஷ்யமித்திர சுங்கன் ஆட்சி தொடங்கிய காலம், பொது ஆண்டு 200 தொடங்கி ஒவ்வொரு புராணமும் ஒவ்வொரு கட்டத்தில் எழுதப்படுது. பொது ஆண்டு 1000 வரைக்கும் இந்த புராணங்கள் எழுதப்பட்டிருக்கு. இது பின்னாடியும் எழுதப்பட்டிருக்கும். இது எல்லாத்தையும் இந்த புராணங்கள் கதைகளே என்ன சொல்லுது என்பது நமக்கு தெரியும். அதுல எப்பவுமே பார்ப்பனர்களுடைய மேலாண்மையை நிறுவக்கூடியதாக தான் இருக்கும். இந்த மனு தர்ம சூத்திரம் என்பது அதைதான் செய்யுது. அம்பேத்கருடைய தியரி, இந்து மதம் அல்லது பார்ப்பனர்கள் உருவாக்கிய மதம் என்பது ஒரே நோக்கம்தான், பார்ப்பன வர்க்கத்தின் மேல்நிலையை உறுதி செய்வது. மற்ற எல்லோரும் பார்ப்பனர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள். மற்ற எல்லோரும் மீதான தண்டனையோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சமூக உழைப்பின் பலன்களோ பார்ப்பனர்களுக்கு கீழ்நிலையில் தான் இருக்க வேண்டும். பார்ப்பனர்களுக்கு எல்லா உரிமைகளும் உண்டு. மற்ற வர்ணத்தை சேர்ந்த சொத்துக்களை அவர் வந்து சூத்திரர்களின் சொத்துக்களை எடுத்துக்கலாம். பெண்கள் மீதும் அவர்களுக்கு உரிமை இருக்கு. இதெல்லாம் ஒரு அம்பேத்கர் வந்து விரிவான ஆதாரங்கள். இந்த காலம் வரைக்கும் கேரளாவில் வந்து நம்பூதிரிகளுடைய செயல்பாடு, அதே போல மகாராஷ்டிராவிலும் ஒரு பார்ப்பனர்கள் வந்து எப்படி ஒரு வழக்கு போடுறாங்க, எனக்கு வந்து திருமணமான முதலிரவு உரிமை எனக்கு தான் அப்படின்னு பார்ப்பனர்கள் வந்து சமீப காலம் வரைக்கும் உரிமை கொண்டாடி இருக்கிறாங்க. இது எல்லாவற்றையும் மனு தர்மத்தில் இருந்து ஒரு டீடைலிங்கா ஒவ்வொரு சூத்திரமா எடுத்து அவர் வந்து பட்டியலிடுறார்.
அது படிக்கும்போது முதல் தடவை படிக்கும்போது நமக்கு ஏன் இவ்வளவு டீட்டெயிலிங் போகணுமா? ஏன்னா ரொம்ப அவசியம். ஏனென்றால் இந்தியாவில் உள்ள இந்துக்கள் ஒவ்வொருவருக்கும், நாம் உட்பட, கம்யூனிஸ்டுகளாக மார்க்ஸை படித்தாலும் அல்லது மாவோ லெனின் எல்லோரையும் படித்த பிறகும் நமக்கு உள்ள உறைந்து கிடப்பது இந்த புராண கதைகள், இந்த வீட்டுல நூற்றுக்கணக்கான வழிகளில் நமக்குள்ள புகுத்தப்பட்டு கொண்டே இருக்கு. பெண்கள்னா எப்படி, அந்த சாதினா இப்படி, இந்த சாதினா எப்படி, பார்ப்பனர்னா எப்படி உயர்ந்தவர், இது எல்லாவற்றையும் களைய வேண்டும் என்றால் அதை பற்றிய டீட்டெயிலிங்குள்ள போகணும். அது அம்பேத்கர் மிகவும் என்ன சொல்லணும், பெயின்ஸ்டேக்கிங்கா, ரொம்ப கடும் உழைப்பில் அதை செஞ்சிருக்காரு. ஒவ்வொரு சூத்திர நம்பர் கொடுத்து அதை நீங்க பாத்தீங்கன்னா யாரும் மறுக்க முடியாது. பார்ப்பனர்கள் எங்க மதம் தான் உயர்ந்தது, நான் அப்படி இப்படின்லாம் பார்த்தா இதை படிக்கக்கூடிய ஒரு இளைஞர் நிச்சயமா காரித்துப்பதான் செய்வார். அம்பேத்கரை சங்கிகள் தூக்கி கொண்டாடுறாங்க அப்படின்னா அம்பேத்கர் எழுதினதை அவர்கள் மக்களுக்கு படிக்க கொடுக்கல அல்லது மறைக்கிறாங்க. படித்தால் நிச்சயமாக பார்ப்பனியத்தின் மீதும் இந்த சனாதனத்தின் மீதும் வெறுப்பை கூடியது, அது வெறுப்புக்குரியதாகத்தான் இருக்கிறது என்பதை அவர் நிறுவுறார். எப்படி இந்த 4 வர்ண முறை சாதியாக மாறுகிறது, வர்ணத்திலிருந்து சாதி வந்துச்சா, சாதியிலிருந்து வர்ணம் வந்துதா என்று சொல்லும் போது அம்பேத்கர் தெளிவாக வர்ணம் தான் சாதியாக மாறுது, அது எப்படி மாற்றப்படுது என்ற நடைமுறையை விளக்குறார். அதாவது வர்ணம் முதலில் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த கம்யூனிட்டியில அசைன் பண்றாங்க. இவர் சத்திரியன், இவர் வைசியன், இவர் பார்ப்பனன். 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறும். அதன் பிறகு குரு அதாவது ஒருத்தர் பிரம்மச்சாரி படிச்சு முடிச்ச பிறகு அவரை அவர் கிளாசிஃபை பண்ணி ஒதுக்குறார். சாகர வரைக்கும் அந்த வர்ணம் தான். ஆனால் அதன் பிறகு இறுதியாக அதை குடும்பம், அப்பா தான் பையனுக்கு தன்னுடைய வர்ணத்தை பாஸ் பண்றார். இப்ப அது சாதியாக எழுதி போய்விடுகிறது. நம்ம இந்தியாவில் சாதிகள் என்ற அம்பேத்கருடைய ஆய்வு கட்டுரையை படிக்கும் போதும் பார்ப்பனர்கள் தான் எப்படி முதலில் கதவடைத்துக் கொண்டார்கள். அப்போ மற்றவர்கள் வேற வழி இல்லை, அவங்க அதுக்கு வெளியேதான் இருக்கிறாங்க. அப்புறம் போல செய்தல் மூலமாக இந்த நடைமுறை எப்படி பரவியது என்று அம்பேத்கர் தன்னுடைய கோட்பாட்டை முன்வைக்கிறார். அதன் பிறகு அவர் அதே நூலில் எழுதிய இந்த சாதி முறையை பாதுகாப்பதற்கான நடைமுறை என்னென்ன அதையும் சமகாலத்திலிருந்து எடுக்கிறார். இந்த கைம்பெண்ணை இந்த உடன்கட்டை ஏறுதல், கைம்பெண் முறை, சிறுமிகளை திருமணம் செய்து கொடுத்தல், இதெல்லாம் எங்க இருந்து வந்திருக்க முடியும் என்பதை இந்த நூல்ல ஒரு விரிவா மேற்கோள் காட்டுறார். நான் அன்னைக்கு சொன்னது பாருங்க, கரெக்டா இருக்கு. பார்ப்பனர்கள் இதற்காகத்தான் இந்த முறையை உருவாக்கினார்கள். இது எதற்காகனா இந்த அகமண முறையை பாதுகாப்பது, ஒரு குழுவுக்குள்ளேயே ஆண் பெண் சமநிலையை இப்படித்தான் பராமரிக்க முடிகிறது என்பதை அவர் விளக்குறாரு. அடுத்ததா சாதி மனு எப்படி சாதி முறையை ஒரு கட்டாயமா விதிக்கிறார். ஒருத்தர் சாதியை மீறினால் அவர் சாதி விலக்கம் செய்யப்படுறாரு. அது கிட்டத்தட்ட மரண தண்டனை போல. இவையெல்லாம் இதுவும் மனு தர்மத்துல இருக்கு. இந்த சாதி முறையினுடைய தீமைகள் என்னென்ன, சாதி முறை சமூக கலப்பை தடை செய்து, அதுக்கு முன்னாடியே ஆரிய சமூகத்துல கலப்பு இருந்திருக்கு, வர்ணங்கள் இருந்தாலும் தடை கிடையாது. ஆனா மனு கடுமையான தண்டனைகளை விதிக்கிறார். அதாவது ஒரு சூத்திரன் பார்ப்பன பெண்ணோடு உறவு கொண்டால் என்னென்ன தண்டனை என்றால் அதை உறுப்பை வெட்டுவது, கொலை செய்வது போல வரைக்கும் வருது. இது எல்லாத்தையும் சூத்திரர்கள் எப்படி ஒடுக்கப்படுகிறார்கள் இந்த எதிர்ப்புரட்சியில். அதே போல பெண்களை கீழ்ப்படுத்தும் மனுவின் சட்டங்கள் என்று அவர் பட்டியலிட்டார். இப்படி நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுல புரட்சி, எதிர்ப்புரட்சி, அதாவது பார்ப்பனர்களின் சீரழிந்த வாழ்க்கை, சமூகத்துக்கு எதிரான செயல்பாடுகளின் அல்லது சமூக கட்டமைப்பை எதிர்த்து புத்தர் நடத்திய புரட்சி, அதே சமூகத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு எழுச்சி. அதில் பெண்கள், பார்ப்பனர், அதாவது இந்த 4 வர்ணத்தினர் அல்லாத மற்ற பிரிவினர், அது நம்ம இன்னும் விவரமா நம்ம போகணும். இந்தியா என்ற நாட்டினுடைய சமூக பரிணாமத்தை பார்க்கும்போது இன்றைக்கு பெரும்பான்மை மக்கள் சூத்திரர்களா இருக்கிறாங்கன்னா அவங்க எங்க இருந்து வந்தாங்க, அதையும் அம்பேத்கர் சூத்திரர்கள் யாருன்னு குறிப்பிடுறாரு. அவர்களுக்கெல்லாம் சமூக நல்லிடம் கிடைக்குது. அவர்கள் ஒரு வழக்கமான உரிமைகளை அவர்கள் பெற முடியுது. இது புரட்சி. அதை எதிர்த்து பார்ப்பனியம் ஒரு எதிர்ப்புரட்சியை நடத்துது. அது கொடூரமாக நடத்துகிறது. அதை கொலை வழியோடு
பெண்களுக்கும் இந்த சூத்திரர்கள் என்று அவர்கள் வகைப்படுத்திய மக்கள் பிரிவினருக்கும் உரிமைகளை பறித்து அவர்களை காலில் நசுக்கக்கூடிய விதிகளை விதித்தது. அதுல நான் அந்த நம்பூதிரி பார்ப்பனர்கள் பொம்பாய் மாகாணத்தில் வைஷ்ணவ பிரிவின் புரோகிதர்கள் தங்கள் பிரிவைச் சேர்ந்த பெண்களை கன்னி கழிப்பதற்கு உரிமை கொண்டாடினார்கள். புகழ்பெற்ற மகாராஜா அவதூறு வழக்கு வந்தது. கரோசான் தாஸ் முல்ஜி என்பவருக்கு எதிராக அந்த பிரிவின் தலைமை புரோகிதர் பம்பாய் உயர் நீதிமன்றத்தில் 1869 ஆண்டு இந்த வழக்கை கொண்டு வந்தார். எப்படின்னா 1869 வரைக்கும் பம்பாய் மாகாணத்திலையும் இந்த பழக்கம் பார்ப்பனர்கள் உரிமை கொண்டாடி இருக்கிறார். இதை மார்க்ஸ் பேசுறாரு, அம்பேத்கர் பேசுறாரு. ஏன் நான் மார்க்ஸ்னு சொன்னேன்னா, அம்பேத்கர் பண்டைய இந்தியாவில் ஒரு வர்க்க போராட்டத்தை இன்னும் தீவிரமாக சொல்றாரு. வர்க்க போர் நடந்திருக்கு. அதை அவர் எங்க இருந்து எடுக்கிறாருன்னா பார்ப்பனிய இலக்கியங்கள்ல தான் எடுக்கிறாரு. நான் இது என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன்ல எப்படி இந்த இந்த மன்னர்கள் யாரு மௌரிய மன்னர்களுக்கு எதிராக பார்ப்பனியம் தொடுத்த போர் அந்த கதைகளாக உருவகம் பெறுது என்று எடுத்துக்கொண்டால் அம்பேத்கர் அதை விரிவாக பதிவு செய்கிறார். அது இந்த காலகட்டத்துலதான் அந்த மௌரியர்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் நடந்த போர். அதை அம்பேத்கர் அந்த பார்ப்பன இலக்கியங்களில் சொல்லக்கூடிய சத்திரிய மன்னர்கள் அவங்க அவர்கள் பார்ப்பனர்களோடு எப்படி முரண்பட்டாங்க, எல்லா மன்னர்களும் கிடையாது, ஒரு பிரிவை சார்ந்த மன்னர்கள், இது எவ்வளவு தீவிரமாக நடந்தது என்பதை விரிவாக பதிவு செய்கிறார். பார்ப்பனர்களுக்கும் சத்திரியர்களுக்குமான போராட்டம், பகவத்கீதை பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் இந்த இந்து மதத்தின் ஒழுக்க நெறி என்ன இருக்கு என்று ஒரு இயல்ல பேசுறார். இந்து மதத்தின் ஒழுக்க நெறி என்பது திருத்தமாக ஒரு வரியில சொல்லணும்னா பார்ப்பனர்களுக்கு மேல்நிலையை உறுதி செய்வது, எல்லாமே அதற்கு கீழ்பட்டது. அதற்காக நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். அந்த மதம், அந்த மதத்தின் விதிகள் அதற்காக எல்லாவற்றையும் மாற்றிக்கொள்ளும். இப்போ பார்ப்பனர்களின் மேல்நிலையை உறுதி செய்யணும்னா யார் யார் என்னென்ன செய்யணும், சத்திரியர்களுக்கு என்னென்ன உரிமைகளை பறிக்க வேண்டும், அதுவும் இந்த சிவாஜி காலம் வரைக்கும் எப்படி சத்திரியர்களுக்கு பார்ப்பனர்கள் சத்திரியர்கள், அதாவது இவங்க முடிசூட்டி வைத்தால்தான் ஒரு மன்னராக முடியும், இவங்க கையில தான் அதிகாரம் இருக்கு. இதெல்லாம் நம்ம எப்படி, அதாவது ஒரு ஏன் பார்ப்பனர்கள் முடிசூட்டி வைத்தாதான் மன்னர், ஒரு உற்பத்தி முறை அடிப்படையில நம்ம விளக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனால் அம்பேத்கர் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. மக்கள் மத்தியில் அது ஆழமான நம்பிக்கை ஊண்டி இருக்கு. மக்கள்னா அந்த மன்னரை சுற்றி இருக்கக்கூடிய பரிவாரங்கள், படை வீரர்கள், இவங்க எல்லாரும் ஒரு பாப்பா தலையில தண்ணி ஊற்றி வீடத்தை வச்சாலும் இவரை மன்னரா ஏத்துக்கிறான், இல்லைன்னா இவருக்கு ஏதோ கடவுள் குற்றம் இருக்கு அப்படின்னா அப்படி ஒரு சிக்கல் சத்திரியர்களுக்கு ஏற்படுது. வைசியர்கள் பத்தி கேட்க வேணாம், பார்ப்பனர்களுக்கு நான் கொடை வழங்குவது, அவர்களுக்கு பணம் கொடுப்பதுதான் அவங்களுடைய கடமை, சம்பாதிக்கணும். இப்படி இந்து மதத்தின் அறநெறி என்பதே இதுதான். பார்ப்பனர்களை மகிழ்விக்க வேண்டும், பார்ப்பனர்களுக்கு சேவை செய்ய வேண்டும், பார்ப்பனர்களை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, பார்ப்பனர்கள் முன்னாடி தும்மக்கூடாது, பார்ப்பனர் மேல யாராவது தும்முனா மூக்க வெட்டணும், அல்லது அவர் என்ன சொல்லணும் குசு விட்டா அவனுடைய பின்புறத்தை வெட்ட வேண்டும். இப்படி எல்லாம் மனு தர்மத்துல இருக்கு. என்ன அப்படின்னா அப்படி நடந்ததா என்ன என்பது நமக்கு பதிவுகள் இருக்கான்னு தெரியல. ஆனா அது மனு தர்மத்தில் எழுதப்பட்டிருக்குன்னா என்ன, அது மக்கள் மனதில் ஒரு பயத்தையும் மரியாதையையும் ஏற்படுவதற்கான நோக்கமா இருக்கணும். இதையும் நீங்க விரிவாக ஒவ்வொரு கிளாஸா பார்க்கலாம். உதாரணமா, வேகம் உணர்ந்த பார்ப்பனர் எந்த நாட்டில் பசி துன்பத்தால் வருந்துகின்றனரோ அந்த நாடு விரைவாக பஞ்சத்தால் வாடி அழிய நேரிடும். மன்னன் என்ன நடந்தாலும் பார்ப்பனனை கண்டிக்க கூடாது, பார்ப்பனர்கிட்ட வரி விதிக்க கூடாது, வைசியர்கள்ட்ட வரி விதிக்கலாம், பார்ப்பனர்களின் சொத்தை பறிமுதல் செய்யக்கூடாது, அவர் கொலையே பண்ணா கூட சொத்துக்களோட வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சிடணும். இப்படியெல்லாம் மனு தர்மம் பேசுது. இப்ப இந்து மதத்தின் நோக்கம் என்பது பார்ப்பனிய மேலாண்மை, பார்ப்பனிய மேலாண்மை, பார்ப்பனிய மேலாண்மை. இன்னொரு நூல்ல அவர் நீட்சேயுடைய தத்துவத்தோட அதை இணைக்கிறார். நீட்சே யூபர் மென்ஸ், அதாவது சூப்பர் மேன் அப்படின்னு அவர் ஒரு கான்செப்டை வைக்கிறார். நீட்சே ஒரு இடத்துல சொல்றாரு, நான் இதை மனுவிடம் இருந்துதான் எடுத்துக்கொண்டேன். ஆனா நீட்சேயுடைய தத்துவம் என்ன சொல்லுதுன்னா,
இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் எல்லாம் சாதாரண மனிதர்களாக இருக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு யூபர் மென்ஸ் வந்து வளர்ந்து வரணும் சமூகத்தில இருந்து. அவர்கள் தான் இந்த நாட்டு இந்த 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 எளிய மனிதர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி மனித சமூகத்தை முன்னேற்றி செல்வார்கள் என்பது நீட்சேயுடைய கோட்பாடு. அதுதான் ஹிட்லருடைய நாஜிசத்துக்கு அடிப்படை. நாங்க தான் ஆரியர்கள், மேலானவர்கள், மற்றவர்கள் எல்லோரும் எனக்கு கீழ்ப்படியணும். இந்த தத்துவம் என்பது சாதுவாதான் ஏதோ ஒண்ணு வருது. ஆனால் அது வந்து மனித மனங்களை அல்லது மக்களை பற்றி கொள்ளும் போது ரொம்ப கொடூரமான சக்தியாக மாறியது என்பதற்கு நீட்சேயும் ஹிட்லருடைய நாஜிசமும் உள்ள உறவு வந்து நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு. அம்பேத்கர் என்ன சொல்றாரு, நீட்சே வந்து எவ்வளவோ மேலு. அந்த ஆளு வந்து ஒரு பிறப்பின் அடிப்படையிலேயோ அல்லது ஒரு குறிப்பிட்ட பிரிவினரையோ அவர் ஆதரிக்கல. ஒரு ஒரு அப்டிராக்டா பேசுறாரு. ஒரு சில மனிதர்கள் சூப்பர்மேனா இருப்பாங்க, அவங்களுக்கு திறமை நிறைய இருக்கும் அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா மனு என்ன பண்றாருன்னா, பார்ப்பனர்கள் பிறவிலேயே அந்த சூப்பர்மேன். அவன் வந்து முட்டாளா இருக்கலாம், படிக்க தெரியாம இருக்கலாம், அல்லது மிக மோசமான நோய் பிடித்தவனா இருக்கலாம், ஒழுக்கக்கேடு உள்ளவனா இருக்கலாம். அவன் வந்து சூப்பர்மேன் தான், அவனை சமூகம் மதிக்க வேண்டும் என்று மனு விதிக்கிறார். இந்த சூப்பர்மேனை தூக்கி பிடிப்பதுதான் ஒட்டுமொத்த பார்ப்பனிய இலக்கியங்களின் நோக்கமாகவும் பேசுபொருளாகவும் இருக்கிறது. இதை வந்து அம்பேத்கர் பேசுறாரு. மறுபடியும் இந்த நூல் அம்பேத்கர் எழுதி இறுதி செய்து வெளியிடல. தோழர் ஆரம்பத்துல பேசும்போதே குறிப்பிட்டாரு. அவருடைய கையெழுத்து பிரதியில இருக்கு. அது நிறைய டிஸ்பியூட் எல்லாம் ஆகி 1979 தான் மகாராஷ்டிரா அரசின் கையில வருது. 89 ஆங்கிலத்துல வெளியாகுதுன்னு நினைக்கிறேன். தமிழ்ல 98 அல்லது 97 மொழிபெயர்ப்பு அதை நூலாக வெளியிட்டு இருக்காங்க. அந்த தேதி கூட சொல்லலாம். எதுக்காக அதை சொல்றேன்னா, சில தகவல்கள் வந்து இத 2 தடவை 3 தடவை வரும். அவர் வந்து முதல் எழுதிய வரைவு, 2வது வரைவு, அது எல்லாத்தையும் சேர்த்து வந்து இவங்க கம்பைல் பண்ணியிருக்காங்க. அப்ப அதுல மகாபாரதம் பத்தி, பகவத்கீதை பத்தி, இந்த வேதாந்த சூத்திரங்கள் பத்தி, சங்கராச்சாரியாரை பத்தி, இது எல்லாவற்றையும் பத்தி நாம் இந்த நூல்ல வந்து படிக்க முடியும். ஓவராலா மறுபடியும் நான் முடிச்சிடுறேன். இப்போ இன்னொரு 2 நிமிடம். அம்பேத்கருடைய இந்த பண்டைய இந்தியாவில் புரட்சி எதிர்ப்புரட்சி என்ற நூல் ஒரு வழக்கமாக நாம் வரலாற்றை புரிந்து கொள்ளும் முறையில் அல்லாமல் புதிய ஒரு அணுகுமுறையை முன்வைக்கிறது. இந்த புதிய அணுகுமுறை ஏன் தேவை என்றால், அது இந்திய சமூகத்தின் யதார்த்தத்தில் இருந்து அது தேவைப்படுகிறது. இந்திய சமூகத்தில் அம்பேத்கர் வேறொரு நூலில் சொல்வது போல, ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் கூட ஒன்னில்லாத ஒரு கோவணம் கொடுத்த அல்லது நிர்வாண சாமியார் முன்னாடி போய் அவரை வந்து காலில் வந்து கும்பிடுவான். உலகத்துல வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அவன் போய் கும்பிடுவான், போப்பை கும்பிடுவான் அல்லது பிஷப்பை கும்பிடுவான். அவங்களும் பணக்காரங்களா தான் இருப்பாங்க. இது போல இப்படி அடிபணிவது பார்ப்பனர்கள் சமூகத்தின் மீது இன்றைக்கும் செலுத்தக்கூடிய மேலாதிக்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த வரலாற்றை அணுகுவதில் ஒரு புதிய அணுகுமுறை தேவைப்படுகிறது. அது இந்தியாவின் உற்பத்தி முறை என்று சொன்னால் மார்க்சுடைய மதிப்பீடு ஆசிபாணி உற்பத்தி முறை. 2000 ஆண்டுகளாக எந்த மாற்றமும் இல்லாத உற்பத்தி முறை என்று மார்க்ஸ் வந்து தெளிவாக முன்வைக்கிறார். அவர் வந்து இந்தியாவை தனிச்சிறப்பாக ஆய்வு செய்யவில்லை என்றாலும் இந்திய சமூகத்தின் தன்மைகளை பற்றி மிகவும் கூர்மையான வரையறைகளை கொடுத்திருக்கிறார். விஷயம் அதுதான். அப்போ அம்பேத்கர் இந்த சமூகத்தின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இதில் ஒரு புரட்சியை நடத்துவதற்கு, அதாவது பார்ப்பனியத்தை எதிர்த்து ஒரு வரலாற்றில் புத்தர் நடத்திய புரட்சியை போன்று 20ஆம் நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டில் இந்த பார்ப்பன சக்திகளை எதிர்த்து, சனாதன சக்திகளை எதிர்த்து ஒரு ஜனநாயக புரட்சியை நடத்துவதற்கு நமக்கு மெட்டீரியல் வேணும். உங்களுடைய ஆய்வு என்பது வெறும் ஒரு வியாக்கியானம் சொல்வது அல்ல, அது வந்து உலகத்தை மாற்றி அமைப்பதாக இருக்க வேண்டும். அம்பேத்கருடைய எழுத்து, இந்த நூல் உட்பட, அது வந்து இந்துக்கள் அதை படிக்கும் போது அவர்கள் தாங்கள் என்னவாக இருக்கிறோம், தாங்கள் எப்படி, ஏன் நம்முடைய சிந்தனா முறையும் நம்முடைய செயல்களும் இப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள செய்து அவர்களை இந்த அமைப்பை எதிர்த்து கிளர்ந்தெழ வைப்பது என்பதற்கான ஒரு கருத்தாயுதமாக அம்பேத்கர் வந்து இந்த ஆய்வுகளை செஞ்சிருக்காரு. அது அவருடைய மரபு என்று சொன்னால் சிந்தனை மரபு ஜோதிபா பூலேவிடமிருந்து வருது. பூலேவும் அதை தான் சொல்றார்.
அவர் வந்து பார்ப்பனர்களின் அல்லது இந்த வரலாற்றை தெரிந்து கொண்டால் இந்துக்கள் அதாவது இந்த ஓபிசிஸ் அவங்க வந்து கிளர்ந்து எழுவார்கள், பார்ப்பனியத்தை வீழ்த்துவார்கள் என்று அவர் வந்து சொல்றார். இந்த பார்வையில் அம்பேத்கர் வரலாற்றை அணுகும் போதுதான் அவர் பார்ப்பன நால்வர்ணம், அதை எதிர்த்த புத்தரின் புரட்சி, அதை பார்ப்பனியம் எப்படி கொடூரமாக அழித்தொழித்தது, அதில் பிற்காலத்தில் இஸ்லாமிய மன்னர்களின் படையெடுப்பு எப்படி பௌத்தத்தை இந்தியாவிலிருந்து முற்றுமுழுமாக தொலைத்து விட்டது. ஆனால் பௌத்தம் வந்து நேபாளத்திலும், இலங்கையிலும், சீனாவிலும், தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் இன்னும் வந்து உயிர்ப்போட இருக்கு. ஆனா இஸ்லாம் எங்கெங்கு பரவியதோ அங்கெல்லாம் பௌத்தம் வந்து இல்லாம போயிருக்கு. அதையும் அவர் வந்து சுட்டி காட்டுறார். இந்த அம்பேத்கருடைய வரலாற்று பார்வை என்பது என்னுடைய கருத்தில் அது ஒரு சமூகத்தை புரட்சிகரமாக மாற்றி அமைப்பதற்கான வரலாற்று பார்வை. அது அந்த வகையில் இந்த நூல் மிக மிக முக்கியமானது. இந்த நூல் மட்டுமல்ல, அம்பேத்கருடைய ஒவ்வொரு எழுத்தும் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடும் இந்த நோக்கத்தை நோக்கி இருப்பதாக நம்மால் பார்க்க முடிகிறது. முக்கியமாக இந்துக்களை விடுவிக்க வேண்டும் பார்ப்பனிய ஆதிக்கத்தில். அப்போதுதான் இந்தியாவில் ஜனநாயகம் என்பதே மலரும். ஜனநாயகம் என்பது பொது உடைமைக்கு முன் தேவை, ப்ரீ ரிக்வசிட் ஆஃப் கம்யூனிசம். ஜனநாயகம் இல்லாம நீங்க சோசியலிசம் பத்தி பேசவே முடியாது. அதுதான் அம்பேத்கருடைய அரசியல் கோட்பாடு என்று சொல்லி இந்த நூலை தோழர்கள் வாசித்து அல்லது இது போன்ற உரையாடல்களில் நாம் தொடர்ந்து இதை மக்களிடம் நிறைய கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கு. அதில் தருமபுரி அம்பேத்கர் படிப்பு வட்டத்தினுடைய பணி வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்கிறேன். அதற்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கக்கூடிய தோழர்களுக்கும் நன்றி. இதை பற்றி தோழர்கள் கருத்துக்கள் அல்லது கூடுதல் தகவல்கள் இருந்ததுன்னா சொல்லுங்க. நன்றி தோழர்கள்.